இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரி அனைவரும் ஒரு நிமிடம் நமது கரங்களை கூப்பி கண்களை மூடி கடவுளின் தாய் அன்னை மரியா என்ற மிகப்பெரிய ஒரு வேத சத்தியத்தை என்று நாம் ஆண்டினுடைய முதல் நாள் ஜனவரி மாதம் 1ஆம் தேதி என்று அன்னை மரியாளை நாம் அனைவருக்கும் தாயாக பரிந்து பேசக்கூடியவராக பாதுகாப்பவராக நம்மை வழிநடத்துபவராக ஆண்டின் முதல் நாளில் அன்னையாம் திரு அவை நமக்கு கொடுக்கின்றது. எனவே இந்த இடம் சிறப்பான ஆசீர்வாதத்தை பெறக்கூடிய லூர்து அன்னை திருத்தலம். இந்த திருத்தலத்தில் நாம் இந்த புத்தாண்டை தொடங்குகின்றோம். அந்த தாய் நமக்கு பாதுகாப்பை கொடுக்கின்றார். அந்த தாய் நமக்கு வல்லமைமிக்க பரிந்துரையால் நமக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதத்தையும் ஆண்டின் முதல் நாள் என்று நமக்கு கொடுக்கின்றார். எனவே நம் குடும்பம், நமது குழந்தைகள், நமது இந்த புத்தாண்டில் நம்மளுடைய கனவுகள், எதிர்பார்ப்புகள், ஏக்கங்கள், திட்டங்கள், முயற்சிகள் இன்னும் இந்த ஆண்டில் நாம் என்னென்ன நமக்கு தேவை இருக்கின்ற அனைத்தையும் அந்த லூர்து அன்னையினுடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். லூர்து தாயே ஆதாரம் நீயே, தீராத துயர் போக்கும் அரியேன் பரிவே. லூர்து தாயே ஆதாரம் நீயே, தீராத துயர் போக்கும் அரியேன் பரிவே. மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. தீராத போராட்ட வாழ்க்கை எங்கள் துயர் போக்க வர வேண்டுமே. தீராத போராட்ட வாழ்க்கை எங்கள் துயர் போக்க வர வேண்டுமே. கரை சேராத ஓடங்களானோ எம்மை திசை மீட்க வர வேண்டுமே. தீராத போராட்ட வாழ்க்கை எங்கள் துயர் போக்க வர வேண்டுமே. கரை சேராத ஓடங்களானோ எம்மை திசை மீட்க வர வேண்டுமே. வேறெங்கு போவோம் வினை தீர வேண்டி, வேறெங்கு போவோம் வினை தீர வேண்டி. விளங்கும் என் தாயே உம் தயவானதாலே, லூர்து தாயே ஆதாரம் நீயே, தீராத துயர் போக்கும் அரியேன் பரிவே. லூர்து தாயே ஆதாரம் நீயே, தீராத துயர் போக்கும் அரியேன் பரிவே. மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. உனை நம்பி வந்தோர்கள் யாரும் என்றும் ஏமாந்த கதையில்லை. உனை தாயென்று தினம் போற்றும் நெஞ்சில் ஒரு துளி ஏதும் துயரில்லையே. உனை நம்பி வந்தோர்கள் யாரும் என்றும் ஏமாந்த கதையில்லையே. உனை தாயென்று தினம் போற்றும் நெஞ்சில் ஒரு துளி ஏதும் துயரில்லையே. விடியாத வாழ்வில் விடிவெள்ளியாக, விடியாத வாழ்வில் விடிவெள்ளியாக விளங்கும் என் தாயே
ஆதாரம் நீயே, தீராத துய போக்கும் மரியே என் பரிவே, லூர்து தாயே ஆதாரம் நீயே, தீராத துய போக்கும் மரியே என் பரிவே. மரியே வாழ்க, 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 மரியே வாழ்க. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, கடந்தது 2024 ஆண்டு, புலர்ந்தது புத்தாண்டு 2025. ஐ விஷ் யூ ஆல் ஹாப்பி நியூ இயர். நீங்கள் விஷ் பண்ண மாட்டீங்களா? சத்தமாக சொல்லுங்கப்பா, ஹாப்பி நியூ இயர். எனவே இந்த புத்தாண்டு புது வாழ்வு, புதிய தொடக்கம், புதிய திட்டங்கள், புதிய கனவுகள், புதிய நோக்கங்கள், புதிய எதிர்பார்ப்புகள் என்று நாம் பல கனவுகளோடு இந்த ஆண்டில் காலடி எடுத்து வைத்திருக்கின்றோம். பிரியமான சகோதர சகோதரி, எனவே இந்த புத்தாண்டு முதல் நாளில் ஜனவரி மாதம் 1ஆம் தேதி ஆண்டினுடைய முதல் நாள் என்று இந்த லூர்து அன்னை திருத்தலத்தில் நாம் அமர்ந்து இறைவனுடைய பிரசன்னத்தில் இந்த ஆண்டை நாம் தொடங்குகின்றோம். கடவுளுடைய சன்னிதானத்தில் இந்த ஆண்டை நாம் தொடங்குகின்றோம். யார் யார் எப்படி எப்படிலாம் புத்தாண்டை கொண்டாடுறாங்க. ரோட்டில் கொண்டாடுறாங்க, பீச்சில் கொண்டாடுறாங்க, ரிசார்ட்டில் கொண்டாடுறாங்க. இன்னும் அவரவர் மனநிலைக்கும் வயதிற்கும் ஏற்றாற்போல அவருடைய ஒருத்தரும் அவங்களுடைய இந்த புத்தாண்டை மகிழ்ச்சியோடு கொண்டாடி கொண்டு இருக்கின்றார். ஆனால் நாம் இந்த லூர்து அன்னையை ஜனவரி மாதம் 1ஆம் தேதி ஆண்டின் முதல் நாள் என்று அன்னை மரியாள் கடவுளின் தாய் என்று, அந்த கடவுளின் தாய் எனக்கு தாயாக இருக்கின்றாள். எனவே அந்த தாயினுடைய பாதத்தில் அமர்ந்து இந்த ஆண்டை நாம் தொடங்குகின்றோம். கடவுளுடைய சன்னிதானத்தில் அமர்ந்து இந்த 2025 ஆண்டை நாம் தொடங்குகின்றோம். கடவுளுடைய பிரசன்னத்தில் அமர்ந்து இந்த 2025 ஆண்டை நாம் தொடங்குகிறோம். இப்படி தொடங்கினா என்ன ஃபாதர், எனக்கு என்ன நன்மை இருக்கு? சென்ற ஆண்டும் இதை போல தான் நான் தொடங்கினேன். இதே ஆலயத்தில், இதே திருத்தலத்தில் கடவுளுடைய ஆசீர்வாதத்தோடு இந்த 2024 ஆண்டை தொடங்கினேன். இழப்புகள், எவ்வளவு தடைகள், உடல் நோய்கள், இழப்புகள் என்று எவ்வளவோ மன வருத்தங்கள் என்று நாம் அடுக்கிக் கொண்டே செல்லலாம். பிரியமான சகோதர சகோதரிகளே, அதைவிட மேலாக இந்த 2025 ஆண்டை 2024 ஆண்டின் தொடக்க நாளில் இந்த பிரசன்னத்தில் அன்னை மரியாளுடைய பாதுகாப்பில் அமர்ந்து நாம் தொடங்கியதால் இந்த ஆண்டை நாம் பார்க்க முடிகின்றது. எத்தனை பேருக்கு இந்த வாய்ப்பு இல்லை? நம்மோடு வாழ்ந்தவர்கள் செத்து மடிந்து விட்டார்கள். நம்மோடு வாழ்ந்தவர்கள் இந்த 2025 ஆண்டை பார்க்க முடியாமல் சென்று விட்டார். அப்ப எனக்கு என்ன ஆசீர்வாதம்? கடவுள் வாழ்நாளை கூட்டி கொடுக்கின்றார். கடவுளுடைய ஆசீர்வாதத்தில் இந்த லூர்து அன்னையினுடைய திருத்தலத்தில் அன்னை மரியாளுடைய பாதத்தில் அமர்ந்து நான் இந்த ஆண்டை தொடங்குகின்ற பொழுது மற்றொரு 365 நாட்களை ஆண்டவன் நமக்கு கூட்டி கொடுக்கின்றார். இன்னும் ஒரு ஆண்டு நீ வாழ், சந்தோஷமா இரு, நல்ல உடல் நலத்தோடு வாழ், குடும்பத்தோடு மகிழ்ச்சியோடு வாழ் என்று சொல்லி கடவுள் நமக்கு அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கின்றார். மற்றொரு ஆண்டை வாழ்நாளில் கூட்டி கொடுப்பது என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். பிரியமானவர்களே, எத்தனை பேர் இந்த 2025 ஆண்டை பார்க்க முடியாமலே சென்று விட்டார், காலடி எடுத்து வைக்க முடியாமலே சென்று விட்டார்கள், மடிந்து போய்விட்டார்கள், நம்மை விட்டு பிரிந்து சென்று இருக்கின்றார்கள், இந்த உலகத்தை விட்டே பிரிந்து சென்று. ஆனால் கடவுள், நாம் கடவுளுடைய சன்னிதானத்தில் அமர்ந்து இந்த ஆண்டை தொடங்குவதால் கடவுள் நமக்கு நிறைவான ஆசீர்வாதத்தை
இந்த முதல் நாளில் கொடுக்கின்றார். எனவே அன்னை மரியாள் கடவுளின் தாய் என்று மிகப்பெரிய ஒரு வேத சத்தியத்தை கொண்டாட என்ற அன்னையாம் திரு அவை நமக்கு அழைப்பு கொடுக்கின்றது. பிரியமானவர்களே, யூபிலி ஆண்டை நாம் அன்னையாம் திரு அவை தொடங்கி இந்த ஆண்டு முழுவதும் கொண்டாட நமக்கு அழைப்பு கொடு. 2025 2025 ஆண்டு. நாம் 25 என்று சொன்னால் சில்வர் ஜூப்ளி, 50 என்று சொன்னால் கோல்டன் ஜூப்ளி, 75 என்று சொன்னால் அது டைமண்ட் ஜூப்ளி. இப்படியாக இந்த 2025 ஆண்டு யூபிலி ஆண்டு. ஏன் இது யூபிலி ஆண்டு நாம் சொல்கின்றோம்? 2025 ஆண்டுகளுக்கு முன்பாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறந்தார். எனவே அந்த பிறப்பை நாம் கொண்டாடுகின்றோம். 2025 ஆண்டுகளுக்கு முன்பாக பிறந்த அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பை நாம் கொண்டாடுவதுதான் இந்த யூபிலி ஆண்டு. 2025 ஆண்டுகளாக அன்னையாம் திரு அவை திருச்சபை, இந்த திருச்சபை நாம் அனைவரும் திருமுழுக்கு பெற்று ஒரு உறுப்பினராக நம்பிக்கையாளராக இருக்கிறோம் என்று சொன்னால், இந்த வில்லியனூர் திருத்தலம் பங்கில் கிறிஸ்தவன், கத்தோலிக் கிறிஸ்தவன், நான் ஒரு உறுப்பினராக நம்பிக்கையாளராக இருப்பதற்கு காரணம் 2025 ஆண்டுகளுக்கு முன்பாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஏற்படுத்திய அந்த திருச்சபை 2025 ஆண்டுகளாக பயணம் செய்து வந்திருக்கின்றது. எனவே இது யூபிலி ஆண்டு. முதலில் பிறப்பு, இயேசுனுடைய பிறப்பு, இரண்டாவதாக திருச்சபை, அதற்கடுத்தபடியாக அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவசித்து ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம். எனவே நமது நம்பிக்கையை கொண்டாடக்கூடிய நாள். அப்ப 2025 ஆண்டுகளாக விசுவாசத்தில், நம்பிக்கையில் இந்த கத்தோலிக்க திருச்சபையில் ஒரு உறுப்பினராக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கடவுளாக நான் ஏற்று வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எனது விசுவாசத்தை கொண்டாடக்கூடிய ஆண்டாக இந்த யூபிலி ஆண்டு இருக்கிறது. அதுதான் முக்கியம். எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக, அப்ப எதிர்நோக்கின் பயணிகளாக என்று நாம் சொல்றோம் என்ற அந்த விருது வாக்கோடு நாம் இந்த ஆண்டை பயணம் செய்ய இருக்கணும். அப்படி என்று சொன்னால், எதிர்நோக்கு என்று சொன்னால் கண்டிப்பாக என் வாழ்க்கையில் கடவுள் இதை நிகழ்த்துவார். அதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. எதிர்நோக்கு என்று சொல்கின்ற பொழுது என் வாழ்க்கையில் கண்டிப்பாக இந்த ஆசீர்வாதத்தை கடவுள் நிகழ்த்தே காட்டுவார் என்பதுதான் எதிர்நோக்கு. அதுதான் எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக. எனவே அந்த யூபிலி ஆண்டை நாம் ஒரு எழுச்சிமிக்க ஆண்டாக கொண்டாட அன்னையாம் திரு அவை நமக்கு அழைப்பு கொடுக்கிறது. இந்த ஆண்டில் நம் விசுவாசத்தை ஒரு புத்துணர்வு கொடுக்க வேண்டும். நமது பிள்ளைகளுக்கு நமது மறையறிவை கொடுக்க வேண்டும். குடும்பங்களில் ஜெப வாழ்வு, அந்த குடும்ப ஜெபத்தை, குடும்ப ஜெபமாலையை நாம் அதிகரிக்க வேண்டும். நம் குடும்பத்தில் நம் குழந்தைகளுக்கு மறை அறிவை கொடுத்து விசுவாசத்திலும் கிறிஸ்துவ கலாச்சாரத்திலும் பண்பாட்டிலும் அவர்களை வளர்த்தெடுக்க வேண்டும். அதுதான் இந்த யூபிலி ஆண்டினுடைய நோக்கமாக, மையமாக இருக்கின்றது. பிரியமான சகோதர சகோதரிகளே, எனவே அன்னை மரியாள் கடவுளின் தாய். எப்படி கடவுளின் தாய்? ஒரு மிகப்பெரிய விவாதங்கள் எல்லாம் நடந்தேறியது. எப்படி அன்னை மரியாள் கடவுளின் தாயாக இருக்கும்? நம்ம சின்ன குறிப்பிடத்தெல்லாம் படிச்சிருப்போம். புதன்மை வாங்கும்போது சின்ன குறிப்பிடத்தில் படிச்சிருப்போம். இயேசுவுக்கு 2 நேச்சர் இருக்கு, டிவைன் நேச்சர், ஹியூமன் நேச்சர். மனித இயல்பு, கடவுள் தன்மை. மனித தன்மை, கடவுள் தன்மை. கடவுள் இயல்பு, மனித இயல்பு. எனவே அன்னை மரியாள் பெற்றெடுத்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த போத் காட் அண்ட் மேன், 2 தன்மையையும் அவர் பெற்றிருக்கின்றார். கடவுள் தன்மையையும் பெற்றிருக்கின்றார், அவர் மனித தன்மையையும் பெற்றிருக்கின்றார். எனவே அந்த இறைத்தன்மையும் மனித தன்மையும் ஒருங்கே இணைந்து தன் கருவறையில் 10 மாதம் சுமந்து இந்த உலகத்திற்கு மீட்பை கொடுப்பதற்காக அந்த மகனை பெற்றெடுத்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மனிதனாகவும் இருக்கின்றார், கடவுளாகவும் இருக்கின்றார். எனவே மனித குழந்தை பெற்றெடுத்த அதே அன்னை மரியாள் கடவுள் தன்மையை கொண்டிருக்கின்ற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு வாழ்வு கொடுத்தார், உயிர் கொடுத்தார், அவர் பெற்றெடுத்தார். எனவே அந்த மனித குழந்தை மனித தன்மை, இறைத்தன்மை இவை 2ஐயும் ஒருங்கே பெற்ற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பெற்றதால் அவர் கடவுளின் தாயாக அன்னையாம் திரு அவை கொண்டாடுகின்றது. எனவே இந்த நல்ல நாளில்
நாம் மிக சிறப்பாக கடவுளுடைய சன்னிதானத்தில் நமது எல்லா விண்ணப்பங்களையும் ஒப்பு கொடுத்து செபிப்போம். நம் குடும்பம், நம் குழந்தைகள், இந்த ஆண்டு நாம் எதிர்பார்க்கக்கூடிய எல்லா கனவுகள் அனைத்தும் நிறைவேற வேண்டும் என்று ஜெபிக்க இன்றைய புத்தாண்டு இந்த முதல் நாள் ஜனவரி மாதம் 1ஆம் தேதி அழைப்பு கொடுக்கிறது. எனவே நமது குடும்பம், குழந்தைகள், பேரப்பிள்ளைகள் எல்லாரையும் கடவுளுடைய பாதத்திற்கு, லூர்து அன்னையினுடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். இத்தனை ஆண்டுகளாக அந்த லூர்து அன்னை நம்மை மிக அற்புதமாக பாதுகாத்து வழிநடத்தி வருகிறார். லூர்து அன்னையிட்ட இருக்க மிகப்பெரிய ஒரு சிறப்பு என்ன தெரியுங்களா? எல்லா சூழ்நிலையிலும் நம்மளை வாழ வைப்பார். கஷ்டம் இருக்கும், துன்பம் இருக்கும், வேதனை இருக்கும், உடல் நோய்கள் இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனால் கைவிட மாட்டாங்க, வாழ வைப்பாங்க. அதுதான் லூர்து அன்னையினுடைய சிறப்பு. என்னை விட இந்த பங்கில், இந்த திருத்தலத்தில் பங்கு உறுப்பினராக இருக்கக்கூடிய பக்தர்கள் உங்களுக்கு நன்றாகவே அந்த அனுபவம் இருக்கு. எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலும் லூர்து அன்னை நம்மை கைவிட மாட்டார். எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலும் நம்மை வாழ வைப்பார். அது இக்கட்டான சூழ்நிலையாக இருந்தால் அந்த சூழ்நிலையிலும் நம்மை வாழ வைப்பார். அதுதான் லூர்து அன்னையினுடைய சிறப்பு, மகத்துவம், அது தனித்துவம். எனவே அந்த லூர்து அன்னை நமக்கு தாயாக நாம் பெற்றிருக்கின்றோம். எனவே இந்த 2025ஆவது ஆண்டு முழுவதும் அந்த தாய் நம்மோடு உடனிருந்து நம் அனைவருக்கும் தாயாக, வல்லமைமிக்க பரிந்துரையாக இருந்து நம்மை வழிநடத்துவார், ஆசீர்வதிப்பார். ஆம்.